පසුගිය කාල සීමාව තුළ සිදු கடந்த காலங்களில் நிகழ்ந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவங்களால் அரசு கணக்காய்வு சேவையும் தேசிய கணக்காய்வாளர் நாயகம் அலுவலகமும் கண்ணியத்தையும் மரியாதையையும் இழந்தன. அதனை மீட்டெடுக்க துணிச்சலான நடவடிக்கைகளை எடுப்பேன். இந்த முயற்சிக்கு உங்களின் ஆதரவு கிடைக்கும் என நம்புகின்றேன். அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதையும் இங்கு நினைவுபடுத்துகின்றேன். அனைவருடனும் இன்முகத்துடன் பழகுவேன் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். 8 வருடங்கள் என்பது நீண்டதொரு காலப்பகுதி. எதிர்வரும் 8 வருடங்களில் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே இங்கு இருக்கின்ற காலத்தில் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். எனவே எனக்கு கிடைத்துள்ள காலமும் நான் செய்ய வேண்டிய விடயங்களும் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. எனவே இங்குள்ள அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பதே எனது எதிர்பார்ப்பு. புதிய கணக்காய்வாளர் நாயகம் தேசிய கணக்காய்வு அலுவலகத்தில் நிர்வாகத்தினரினால் இன்று முற்பகல் வரவேற்கப்பட்டார். நாட்டின் 42வது கணக்காய்வாளர் நாயகமாக ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவிடமிருந்து நியமன கடிதத்தை இன்று முற்பகல் அவர் பெற்றுக் கொண்டார். பின்னர் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன முன்னிலையில் புதிய கணக்காய்வாளர் நாயகம் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். பின்னர் தமது கடமைகளை அவர் பொறுப்பேற்றார். ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் இளங்கலை பட்டம் மற்றும் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றுள்ள சமுதிகா ஜெயரத்ன இலங்கை பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் மற்றும் அரசு நிதி கணக்காளர்கள் சங்கத்தின் உறுப்பினராகவும் செயற்படுகின்றார். வங்கி, நிதி, காப்புறுதி, வரி, திரைசேரி சேவைகள் மற்றும் கடல் முகாமைத்துவம் உள்ளிட்ட பல துறைகளில் அனுபவம் வாய்ந்த அதிகாரியான சமுதிகா ஜெயரத்ன 2003ஆம் ஆண்டு கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தில் தமது கடமைகளை ஆரம்பித்தார். இலங்கையின் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி இவர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது.